மல்லை சத்யா உடைய அனுபவத்துக்கும் துரை வைகோ அனுபவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி துரை வைகோவை இதில் வைகோ மலை சத்யா சப்போர்ட்டாக இருக்கார். அதுதான் பிரச்சனை. வைகோவும் மகனுக்கு சப்போர்ட்டாக இருந்தானா மல்லை சத்யா வெளியே அனுப்பப்படுவார். இங்கே மக வெளியே அனுப்புங்கிறாரு, அப்பா அனுப்ப மறுக்கிறார். இந்த முரண்பாடு திமுகவை தோற்கடிக்க வேணும். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு இருக்கிற அவசரத்தை விட பாஜகவுக்கு தான் அதிக அவசரம். அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஒரு அணி திரட்டக்கூடிய வலுவான அமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு எதிராக? பிஜேபி முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய ரகசிய வேலைகளை நீங்கள் செய்வீங்க. இதுதான் இப்போ எடப்பாடிக்கு பயம். கூட்டணி ஆட்சி வாய்ப்பே இல்லை. ஆட்சி அதிமுக தலைமையில் தான் அமையும். தொண்டர்களுக்கு கொடுக்குற உற்சாகம். ஆனால் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா என்ன சொல்கிறாங்க? அரக்கோணம் மாவட்ட செயலாளர் போய் திருமாவளவனுக்கு வன்னிய பெருவிழாவுக்கு அழைப்பதில் கொடுக்குறாரு. சின்னம்மா சொல்லாமல், ராமதாஸ் சொல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி திருமாவளவன் போய் பார்த்து பேசுவார்? அப்போ இதெல்லாமே இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? திமுக வரக்கூடாது. யாருக்கு? அதிமுகவுக்கு. பிஜேபிக்கு அதை தாண்டி திமுக இந்த தேர்தலில் தோற்கடித்தா தான் வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு இல்லாமல் போயிடும். அந்த 40 சீட்டு ரெட்டோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போதைய ஒரு செய்தி வந்திருக்கு. மதிமுகவிலிருந்து துரை வைகோ அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படின்னு. இத்தனைக்கும் நாளைய தினம் நிர்வாக குழு கூட்டம் நடக்க இருக்கிற நிலையில் இப்போ ஒரு ராஜினாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. அவர் குறிப்பிட்டு ஒரு நபர் என்னைய பழி சுமத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த குறிப்பிட்ட நபர் மல்லை சத்யா தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பொதுவாகவே அங்கே கட்சி வட்டாரங்களில் இது பண்ணும்போதும் தெரியுது. எதனால் இந்த திடீர் ராஜினாமா? என்ன காரணம்? ஏற்கனவே பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில் இப்போ மீண்டும் ஒரு கட்சியிலிருந்து ஒரு வாரிசு இப்படி பேசுகிறாரு. என்ன நடக்குது? எதனால் இந்த ராஜினாமா விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, வைகோ மகன் துரை வைகோ இதுதான் அந்த கட்சியினுடைய அடையாளம். ஆனால் மல்லை சத்யா மதிமுக ஆரம்பித்த 1993 வைகோவோடு பயணிப்பவர். நீங்கள் வைகோ உடன் பயணித்த பல பேர் இப்போ இல்லை. செஞ்சி ராமச்சந்திரன், ஈரோடு கணேசமூர்த்தியெல்லாம் மருந்து குடித்து தற்கொலை பண்ணுறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர். திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்து வைகோவோடு கடைசியாக மரத்துக்கு ஊற்றுற பூச்சி மருந்தை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணுறார் வைகோ கட்சியில். இப்படியெல்லாம் உள்ள இந்த இயக்கம்தான் மதிமுக. ஆனால் மல்லை சத்யா உடைய அனுபவத்துக்கும் துரை வைகோ அனுபவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி துரை வைகோவை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியில் வைகோ உருவாக்கினார். ஆனால் துரை வைகோ துணை பொதுச் செயலாளரான மல்லை சத்யாவை இணக்கமாக கொண்டு போக தெரியவில்லை. ஏன்னா மல்லை சத்யா ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு பெரிய ஃபோர்ஸ் மதிமுகவுக்கு மல்லை சத்யா இல்லை என்றால் இழப்பு மதிமுக தவிர மல்லை சத்யாவுக்கு இல்லை. மல்லை சத்யாவை திமுக இருகரம் கூப்பி வரவேற்கும். வேளச்சேரி மணிமாறெல்லாம் போயிட்டார், எங்கே திமுக போயிட்டார். இப்போது மல்லை சத்யாவை கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு அரசியல் ஜாம்பவான். வைகோ எதை கட்டளையிட்டாலும் செய்து முடிக்கிற நபர் தான் மல்லை சத்யா. மல்லை சத்யாவுடைய மாமனார் நீங்கள் ஒரு 10 வருஷம் முந்தைய மதிமுகவில் பெரிய
பிரச்சனை பண்ணார். தன்னுடைய மகனுக்கு எம்எல்ஏ பதவி வேணும், சாரி மருமகனுக்கு, இல்லைன்னா எம்பி பதவி கொடுக்கணும். எம்பி பதவிக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வைகோக்கே எம்பி பதவிக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மதிமுக வாங்குகிற சட்டமன்ற உறுப்பினர் பதவி தன்னுடைய மருமகனுக்கு வேணும், இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போக போகிறாருன்னு பெரிய செய்தியாச்சு. நீங்கள் மதிமுகவிலிருந்து தான் கண்ணப்பன் மந்திரியானார், மத்திய மந்திரியானார். செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய மந்திரியானார். இப்படியெல்லாம் இருந்த இயக்கம் இன்றைக்கி கழுதை செஞ்சு கட்டெரும்பாக போச்சு. வைகோவுக்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக அறிவாலயம் வாசல் காத்து நிற்கிறார். இதுதான் மதிமுக அரசியல். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத துரை வைகோ மல்லை சத்யாவோடு ஒரு மோதல் போக்கை வளர்த்துறார். திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் நின்ற பொழுது பம்பரசனத்தை நான் தனித்து தான் நிற்பேன், உதயசூரியன் நிற்க மாட்டேன்னு நேருவோடு பெரிய முரண்பாடு. திமுக தொண்டர்லாம் அங்கே வேலை செய்யல. உணர்ச்சியப்பட்டு வர அழுதுருவார். அப்போது அரசியலில் போதிய பக்குவம் இல்லை. வைகோ மகன் என்கிற தகுதி மட்டுமே எதிர்கால மதிமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவாது. வாரிசு அரசியல் கூடாதுன்னு தான் அவர் வெளியே வந்தார் திமுகலேருந்து. ஆனால் இப்போது வாரிசு வச்சு வாரிசு அரசியல். அதனால தான் கணேசமூர்த்தி இப்போ பூச்சி மருந்து குடித்து தற்கொலை பண்ணார். இப்போது மல்லை சத்யாவுக்கு வைகோ சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா மல்லை சத்யாவுக்கு வெளியே அனுப்புனா மதிமுகவின் பல ரகசியங்கள் பொதுவெளிக்கு வரும். அவரும் அதே தான் சொல்கிறார், பல ரகசியங்கள் வெளியில் போகுதுன்றார். மல்லை சத்யா மூலியமா போகுதுன்றதை சொல்லாமல் சொல்கிறாரு. இல்லை, அப்போது நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது மல்லை சத்யாவை வைகோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அங்கே என்ன ரகசியம் இருக்க போகுது? 1% வாக்குகள் அங்கே இல்லை. ஒரு ரகசியம் கூட இல்லையா? ஒரு ரகசியம் இல்லை. அப்போது மல்லை சத்யாவை கடைசி ஒரு போர்ப்படை, ஒரு படை என்றால் பல தளபதிகள் இருக்கணும், பல மாவட்ட செயலாளர் இருக்கணும். ஆனால் வைகோ படையில் தளபதிகளே இல்லாத ஒரு கூட்டம் வெற்றி பெற முடியாது. கடைசியாக மல்லை சத்யாவை வெளியேறினால் அது போராட்டத்துக்கான தளபதிகளே இல்லாத ஒரு படை எப்படி போரில் தோற்கடிக்கப்படுமோ அதே போல் மதிமுக தேர்தலில், அரசியலில், பொது வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுகிற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் வைகோவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தணும்னா பல தளபதிகள் வேணும். ஆனால் திருநெல்வேலி லட்சுமணன் போன்ற மிக பெரும் ஆளுமைகள்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய இப்போ பழைய 93 பேர் சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மல்லை சத்யா தான். இந்த மல்லை சத்யாவும் வெளியேறினால் கண்டிப்பாக மதிமுகவுடைய முகவரி தொலைந்து போய்விடும் என்பதை நீங்கள் துரை வைகோ அறிந்து கொள்ளவில்லை. அரசியல் தெரியல, அரவணைத்து போக தெரியல. ரெண்டும் ஒன்று தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏன் துரைமுருகனை கண்டு ஸ்டாலின் பயப்படுறாரு? காரணம், அது கருணாநிதியோடு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எம்ஜிஆரோடு அரசியல் செய்தவர் துரைமுருகன். துரைமுருகன் வெளியே போனால் மிகப்பெரிய பலவீனமாகும். வெளியில் உட்காந்து தினம் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டே இருப்பார். தினம் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிட்டே இருக்கு. அதனால் அவருக்கு நீர்வளத்துறை இலாகா டெய்லி 2000 டேரஸ் லாரி கேரளாவுக்கு போயிட்டே இருக்குது துரைமுருகனுக்கு. அதை கூட அவர் கண்டுகொள்வதே இல்லை. கர்நாடகாவுக்கு டெய்லி 2000 டேரஸ் வண்டி போகுது மணலை ஏற்றிட்டு, அதையும் முதலமைச்சர் கண்டுகொள்வதே இல்லை. என்ன காரணம்? துரைமுருகனை வெளியே அனுப்பினால் மிக பெரிய சாபங்களை பெற வேண்டி வரும். மதிமுகவின் துரைமுருகன், மல்லை சத்யா. ஆமாம். அப்போது வைகோ முடிந்தவரை மகனை கட்டுப்படுத்த முடியல. மகன் அரசியலை தெரிந்து கொள்ளவில்லை. மல்லை சத்யாவை வைகோ தான் அரவணைத்து கொண்டு போகிறார். ஆனால் எதிர்கால வைகோ, சின்ன வைகோ மல்லை சத்யாவை அரவணைக்காவிட்டால் இழப்பு வைகோ குடும்பத்துக்கு தானே தவிர மல்லை சத்யாவுக்கு அல்ல. இல்லை, இன்னொரு பக்கம் மல்லை நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடக்க இருக்கிற நிலையில் இன்றைக்கி ஒரு ராஜினாமா அப்படின்றத எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவர் எனக்கு அதிகாரம் வேணும்னா மல்லை சத்யா இருக்கக்கூடாது.
மல்லை சத்யா இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். இதை சொல்லாமல் சொல்லுகிறார் துரை வைகோ. ஆனால் வைகோ இதில் மல்லை சத்யாவை இழக்க விரும்பலை. அது அப்பா மகன் சண்டை தான். அது ஓகே, அப்பா மகனுக்குமான சண்டை தான். அது மல்லை சத்யா சண்டையாக மாறி இருக்கு. மல்லை சத்யாவை பொறுத்தவரை ராமதாஸ் அன்புமணி மாதிரி தான் இதுவும். இல்லை, ராமதாஸ் அன்புமணியில் என்ன பிரச்சனைனா, ராமதாஸுக்கு செயல்பட முடியாதனால ராமதாசனுடைய போர்வையில் ராமதாசனுடைய அதிகார மையம் பெரியம்மாட்டிருந்து சின்னம்மாவும் களத்தில் குதித்து விட்டது. சின்னம்மாவை எதிர்க்க முடியாமல் தான் ராமதாஸ் எதிர்க்கிறார். யார்? அன்புமணி. இப்போ சின்னம்மாவுடைய மாவட்ட செயலாளர் தான் திண்டிவனம் மாவட்ட செயலாளர். சின்னம்மாவுடைய கார் டிரைவர். சின்னம்மாவுடைய கார் டிரைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அரக்கோணத்தில் 11ஆம் தேதி நடக்கிற அந்த சித்திரமி பௌர்ணமி விழாவுக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? சின்னம்மா ஏற்பாடு. சின்னம்மாவை திமுக தூக்கி விட்டது. திமுக தூக்கிடுச்சு. திமுக தூக்கியதை ராமதாஸால் தடுக்க முடியல. ராமதாஸ் கட்டுப்பாடு இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் சின்னம்மா கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க. சின்னம்மா ராமதாஸை வைத்து இயக்குகிறது. இதுதான் இப்போ பாமகனுடைய இன்றைய நிலை. அதனால் அது ஒரு மாதிரியான அரசியல், துரை வைகோ அரசியல் ஒரு மாதிரியான அரசியல். இரண்டு அரசியலும் வேறு வேறு மாதிரியான அரசியல். இதில் வைகோ மலை சத்யா சப்போர்ட்டாக இருக்கார். அதுதான் பிரச்சனை. வைகோவும் மகனுக்கு சப்போர்ட்டாக இருந்தானா மல்லை சத்யா வெளியே அனுப்பப்படுவார். இங்கே வெளியே அனுப்புங்கிறாரு, அப்பா அனுப்ப மறுக்கிறார். இந்த முரண்பாடு தான் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுதான் இங்கே பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நீங்கள் அவரை வச்சுக்க, நான் வெளியே போகிறேன். கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும். இந்த மல்லை சத்யா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்னை தூற்றுகிறார்கள், நான் இருக்க முடியாது. ஒன்று உங்களுக்கு மல்லை சத்யா வச்சுக்க, இல்லை நான் இருக்கணும். ரெண்டில் யார் நீங்கள் முடிவு பண்ணிங்க என்பதுதான் நாளைக்கு நிர்வாகக்குழு. இன்றைக்கி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இது ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுலேருந்து நிறைய குரல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நேற்று முன்தினம்லேருந்து இந்த இந்தியா டுடே சிஓடெஸ்ட்லாம் நடத்திய கருத்து கணிப்பில் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும்ன்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு மாவட்ட கூட்டத்தில் பேசும்போது, திருவள்ளூர் மாவட்டத்தில் பேசும்போது, நாங்கள் தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்? ஸ்டாலின் அவர்கள் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை திமுகவை தோற்கடிக்க வேணும். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு இருக்கிற அவசரத்தை விட பாஜகவுக்கு தான் அதிக அவசரம். அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஒரு அணி திரட்டக்கூடிய வலுவான அமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு எதிராக? பாஜகவுக்கு எதிராக, காங்கிரஸுக்கு ஆதரவாக. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க ஆண்ட கட்சி, பிரதமரை கொண்ட கட்சி, பல ஜனாதிபதிகள் உருவாக்கின கட்சி. அந்த கட்சிக்கு 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ராகுலோ பிரியங்காவோ வட இந்தியாவிலையும் ஜெயிக்க முடியல. எங்கே வர்றாங்க? கேரளா வயநாட்டுக்கு ஜெயிக்கிறாங்க. வயநாட்டில் இந்த காங்கிரஸை யார் காப்பாற்றுகிறார்கள்? முஸ்லீம்கள் தான் காப்பாற்றுறாங்க. திமுகவை யார் காப்பாற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் தான் காப்பாற்றுறாங்க. அப்போ முஸ்லீம் வாக்கு, கிறிஸ்துவர் வாக்கு, படித்த தலித்து வாக்கு தான் திமுகவுக்கு 40 MP கொடுக்குது. அதே போல தான் காங்கிரஸுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு, கேரளாவில் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போது ராகுல் காந்தியினுடைய போக்கடம் எங்கேன்னா கேரளாவை நாடி தான் வர்றாரு. அப்போ கேரளா, தமிழ்நாடு, அடுத்து ரேவந்த் ரெட்டி, எங்கே? தெலுங்கானா, கர்நாடகா சிவகுமார், இவர்கள் தான் தென்னிந்தியாவில் காங்கிரஸுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. இதை தலைமை தாங்குவது யார்? திமுக. அப்போது அதிமுகவை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து திமுகவை வருகிற சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்தால்தான்
ஆட்சி அதிகாரம் இல்லாமல் செய்தால்தான் வருகிற நாடாளுமன்றத்திலேயோ அல்லது அடுத்து வருகிற அரசியல்லையோ திமுக எதையும் முன்னாடி வராது. திமுக ஆட்சியிலா வராது. ஆட்சியிலா நீங்கள் முதலமைச்சருங்கிற கோதாவில் கரண்ட் முதலமைச்சர்களையும் சேர்க்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர்னு வேணால் சேர்க்கலாமே தவிர இந்நாள் முதலமைச்சர் சேர்க்க முடியாது. அப்போது பாஜக அதிமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு என்ன திரைமறைவு வேலைகளை செய்யணுமோ அத்தனையும் செய்யும். அது செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை ஆட்சியில் உட்கார வைங்க, ஆனால் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன், அதிகாரம் என்னோடு முடிந்து போக வேண்டும். நீங்கள் கூட்டணி ஆட்சியில் சேர்த்துட்டேன்னா அதிமுகவை நீங்கள் அழித்து விடுவீர்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா ரகசியமாக விலைக்கு வாங்கி இரவோடு இரவாக ஆட்சி கலைப்பு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அப்போது 118 எம்எல்ஏக்கள் பூரா எங்கள் ஆளாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே பல ஏக்நாத் சிண்டேக்கள் இருக்காங்க. வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், செங்கோட்டையன் இருக்கார். இவர்கள் மூலம் ஆட்சி கலைப்பு கண்டிப்பாக நடக்கும். ஆட்சி கலைப்பு நடந்து பிஜேபி முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய ரகசிய வேலைகளை நீங்கள் செய்வீங்க. இதுதான் இப்போ எடப்பாடிக்கு பயம். கூட்டணி ஆட்சி வாய்ப்பே இல்லை. ஆட்சி அதிமுக தலைமையில் தான் அமையும். தொண்டர்களுக்கு கொடுக்குற உற்சாகம். ஆனால் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சினா அதிமுக தொண்டர் சோர்ந்துருவான். அதிமுக தொண்டர் சோர்ந்து விட்டால் அதிமுக கரையேறாது. தான் சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரன். அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அது அவங்க பிரச்சனை அப்படின்ட்டாரு. எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசிப்பாங்கன்ட்டார். இல்லை, எடப்பாடி அமித்ஷாவும் தான் இப்போ பேசியிருக்காங்க. நயினாருடைய ரோடு ஒன்றுமே இல்லை. அமித்ஷா எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்கிறார். உதாரணத்துக்கு அண்ணாமலை நீக்கம் 4 மணி 5 மணி வரைக்கும் அவர் நீங்கள் லுங்கியில் தான் இருக்கார். எங்கேயும் கிளம்புற ஏற்பாடே இல்லை. லுங்கி பணிகளில் தான் எம்ஜிஆர் பாட்டு கேட்டுட்ருக்கார். அமித்ஷா 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, 2 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, 3, 4. அப்போ சேவை யாருக்கு இருக்குன்னா அமித்ஷாவுக்கு தான் இருக்குது, அதிமுகவுக்கு இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அண்ணாமலைக்கு இல்லை, நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை, அமித்ஷாவுக்கு தான் இருக்குது. இப்போ ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றத தாண்டி இப்போ மீண்டும் அதிமுக ஆட்சின்ற ஒரு பேச்சு போக ஆரம்பிச்சிருக்குல்ல, அது எப்படி உருவாச்சுன்னு கேட்குறேன். இப்போ ஏன்னா இப்போ முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற, தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், நீங்கள் எங்களை இப்போ அதிகார பரிவாரங்களை வச்சு எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். குறிப்பிட்டு சொல்லும்போது அது செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்காக இருக்கலாம், இடி இவர் நம்ம KN நேரு வழக்காக இருக்கலாம், இவங்களெல்லாம் வச்சு எங்களை பயமுறுத்த முடியாதுன்றத அவர் ஒரு துறைமறைவாக சொல்கிறார் இல்லையா. இதுக்கு பின்னாடி தான் இது நடந்திருக்கு, இந்த கூட்டணிக்குன்றது பின்னாடி தான் இந்த வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதாவது நேரு வேலுமணியை கூட்டிகிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துருக்கார். 2 பேரும் பங்குதாரர்கள், 2 பேருக்கும் ஒரே பாஸ் இருக்கார், ஜக்கி இருக்கார். அப்போது இதெல்லாம் முதலமைச்சருக்கு மக்களுக்கு பூரா தெரியுது. முதலமைச்சருக்கு எப்படி தெரியாமல் போச்சு? தமிழில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை, மாநில சுயாட்சி, ஆளுநர் எதிர்ப்பு, வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராடி நீதிமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து திமுக செய்யுது. எப்போ நெருக்கடி வருகிற பொழுது அமித்ஷா கூட்டணி உருவாக்கி எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணுங்கிற நிலை வரும்போது தான் திமுக உடனடியாக கையில் எடுக்குது. 4 வருஷம் இதை செய்யலையே. ஏன் 4 வருஷம் நீங்கள் செய்யலை? அப்போ மக்களை ஏமாற்றுவது, ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கான முயற்சி தான் இந்த தமிழ் மீது உண்ட பாசம். மாநில சுயாட்சி கோஷம், ஆளுநர் எதிர்ப்பு எல்லாமே தேர்தல் நெருங்கிற பொழுது இந்த மக்கள் நம்மளை கை விட்டுருவான், இந்த மக்கள் நம்மளை மீண்டும் ஆதரிக்கணும், ஆதரித்தா இந்த மக்கள் தமிழ் வேஷம் போட்டால் ஏமாறுவான். இது கருணாநிதி அண்ணா காலத்திலிருந்து இருக்குது. தமிழ் வேஷம், தமிழர்களுக்கான வேஷம், நாங்கள் தமிழர்கள், இப்படி வேஷம் எப்போ போடுவீங்க? கருணாநிதி போடுவார். எப்பெல்லாம் ஆட்சிக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்த தமிழ் வேஷம். அந்த தேவை இப்போ உருவாகிடுச்சா? உருவாகிடுச்சா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ
நீங்கள் பாமகவை திமுக பயன்படுத்து. பாமகவை திமுக பயன். ஆமாம் ஆமாம். எப்படின்னா நீங்கள் ஐயாவுடைய சின்னம்மா இருக்குல்ல, சின்னம்மாவை கையில் எடுத்திருக்கிறது திமுக தான். சின்னம்மாவை கையில் எடுத்திருக்கிறது திமுக தான். அன்புமணியிடமிருந்து நீங்கள் திமுக பாமகவை பிரித்து திமுக கூட்டணியில் சேருவதற்கு ஒரு முயற்சி நடக்குதுன்னு ஒரு பெரிய ஒரு பிரபகண்டா உருவாயிடுச்சு. அரக்கோணம் மாவட்ட செயலாளர் போய் திருமாவளவனுக்கு வன்னிய பெருவிழாவுக்கு அழைப்பதில் கொடுக்குறாரு. சின்னம்மா சொல்லாமல், ராமதாஸ் சொல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி திருமாவளவன் போய் பார்த்து பேசுவார்? அப்போ இதெல்லாமே இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? திமுக. அதிமுக வெளியே வந்துடும், பிஜேபியிலிருந்து வெளியே வந்துடும். வருதோ வழியோ ஒரு முயற்சி. அப்போ திமுக பயப்பட ஆரம்பிக்குது. ஏன் இல்லைன்னா இந்த என்டிஏ கூட்டணியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலுவான கூட்டணி இருக்குது திமுகவுக்கு. முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ இருக்கா, தலித் இருக்கா, கம்யூனிஸ்ட் லெஃப்ட்டு ரைட்டு, வேல்முருகன், சிறுத்தை, இப்படி எல்லாமே இருக்குது. ஏன் பாமக போய் ரெண்டாக உடச்சிங்க ஒன்று கொண்டு வர போகிறீங்க? இதுக்கு சின்னம்மா உடைய தயவு திமுகவுக்கு வேணும். திமுக சின்னம்மா வழியாக பாமகக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குது. ஏன் குழப்பத்தை உருவாக்குது? அந்த கூட்டணி இன்னும் பலவீனப்படுத்தும். ஏன் இந்த கூட்டணி வலுவாக இருக்க? முஸ்லீம் வாக்கு மொத்தமே 14% இருக்குது. அப்போது அதுலேருந்து உடஞ்சி ஒருவேளை வந்தாங்கன்னா கூட அப்போ திருமாவளவன் வெளியே போக மாட்டார். அதனால தான் திருமாவளவனை முதல்ல திருமாவளவனை சந்திச்சிருங்க. அப்போது ராமதாஸ் திருமாவளவனை சந்திக்கிறதுக்கு ராமதாஸ் வீட்டுடைய சின்னம்மாவை சிறுத்தையை சேர்த்து கொண்டு திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு தொண்டர்களிடம் ஒரு விதையை விதைக்கிறார்கள். அது என்ன ஆகும்? செடியாக மரமாக வரும். ஆனால் அன்புமணி பாஜகவோடு தான் பயணிக்கணுங்கிறார். முரண்பாடு அப்போ எங்கிருந்து வருது? திமுகவே இந்த முரண்பாட்டை உருவாக்குது. ஏன் உருவாக்குதுன்னா பயம் வந்துருச்சு. முஸ்லீம் 14% வாக்கு, கிறித்துவ வாக்கு, தலித்து வாக்கு 20%, திமுகவினுடைய வாக்கு 20%, கூட்டணி கட்சிகள் வாக்கு 10%. அப்போது 20, 20, 40, 50% வந்திருக்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் மயிலையில் உயிர் பிழைக்கிறார் யார்? மாணிக் தாகூர், விஜயகாந்த் பையன்கிட்ட. நீங்கள் உண்மையாகவே ஜெயிச்சது விஜயகாந்த் பையன்தான். தமிழ் பிரபாகர் தான் ஜெயிச்சது. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம், அவர் கூப்பிட்டு கலெக்டரை விரட்டுறாரு. ஏன்னா ரேவந்த் ரெட்டியை காங்கிரஸில் அறிமுகப்படுத்தியவர் மாணிக் தாகூர். அந்த நன்றி கடன் தேர்தல் நிதி பல கோடி கொடுத்து அனுப்புகிறார். எப்படியாவது ஜெயிச்சுட்டு நீங்கள் ராகுல் கூட இருங்க, அப்போ தான் என்ன காப்பாற்ற முடியும்? எங்கே? தெலுங்கானாவில். இப்போ எப்படி என்ன குப்தா டெல்லி சிஎம் மல்லிகா குப்தாவா? அந்த அம்மாவை டெல்லி முதல்வராக்கியது நம்ம ஊர் தமிழச்சி வானதி சீனிவாஸ். இவர்களெல்லாம் ஒரு அகில இந்திய அரசியல்வாதிகள். நம்ம ஊர்ந்து போன ஆளுங்க காங்கிரஸ்லேயும் பிஜேபிலையும் ஆல் இண்டியா பார்ட்டி. அப்போ அதே போல தான் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, டெல்லி, நாக்பூர் அத்தனையும் ஒரே அழுத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா பாஜகவை டெல்லியில் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. மம்தா பானர்ஜி ஆள் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வர ஆஃப் ஆகிட்டார். மம்தா பானர்ஜி தன்னுடைய லோக்கல் அரசியலையே செய்ய முடியல. அமித்ஷா தான் கலவரத்தை உருவாக்குறார். இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி இந்துக்களுடைய வாக்கை கல்கத்தாவில் பிஜேபி வாங்குவதற்கான முயற்சி பண்ணி அது வெற்றி பெற்று கொண்டு இருக்குது. அப்போ அவர் அந்த அம்மா இந்த மாநில சுயாட்சி இந்த கூட்டணிக்கு வரவே மாட்டேங்குது. யார்? மம்தா பானர்ஜி. ஏன்? தன்னுடைய கவனம் மாநிலத்தில் இருக்கணும். மாநிலத்தில் கவனம் செலுத்தினா பிஜேபி பூதம் வந்துடும் கல்கத்தாவுக்கு. ஏன்னா கல்கத்தா ரொம்ப
ஆன்மீக நம்பிக்கை உள்ள மக்கள், கல்கத்தா காளி. அப்போ அதன் வழியாக பிஜேபி உள்ளே வர்றதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுது. அதனால் பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கோ அரசியலுக்கோ அந்த அம்மா வரல. அந்த அம்மா வந்து என்ன சூடு பிடிச்சிருக்கும், மிரட்டப்பட்டார்கள். கல்கத்தாவிலையும் பிஜேபி வேலை செய்கிறான், தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வேலை செய்கிறான், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவிலையும் பிஜேபி வேலை செஞ்சுட்டே இருக்கான். இதுதான் திமுகவை பொறுத்தவரை நம்மளை எப்படியாவது தோற்கடிச்சிருவாங்க போல் தெரியுது. பாமக உடைப்போம். பாமக உடைக்கப்படுவதற்கு தான் காரணம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன நம்புதுன்னா, பிஜேபி மீது உள்ள வெறுப்பை விட திமுக மீது வெறுப்பு அதிகமாக இருக்கு மக்களுக்கு. அது நம்மளை காப்பாற்றிடும். போன தேர்தலில் 21 தேர்தலில் 3% தான் வித்தியாசம். அந்த 3% வாக்கு கூட்டணி கட்சிகள் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து 30% வந்திருக்கும். திமுக வாக்கு 20%. எங்கே போச்சு அப்போ அந்த 20%? அப்போ கூட்டணி கட்சி வாக்கு உழுகலையா திமுகவுக்கு? எந்த ஓட்டு உழுகலை? அதிமுக திமுக இப்படி 3%. ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி தான் பிரச்சாரம் பண்ணார் 21. எடப்பாடி மக்கள் ஏற்றுட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர்கள், எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த பக்கம் திமுகவை கருணாநிதியை ஏற்றுக்கொண்டவர்கள், எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்களா? எப்படி 3%? அப்போ திமுகவுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், திமுக வாக்கு வங்கி எங்கே? அப்போது திமுக வாக்கு வங்கி போன தேர்தலே கரைஞ்சி போச்சு. இந்த 26 தேர்தலில் அதே போல் திமுக வாக்கு வங்கி கரைந்து போனால் திமுக அதிருப்தியாளர்கள் பூரா அதிமுக ஓட்டு போட்டால் அதிமுக ஈஸியாக வந்து அதன் வெளிப்பாடு தான் இந்த டிடிவி மேலே இந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கினதா? இல்லை, ஆமாம். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 2% 3% இதெல்லாம் போயிடக்கூடாது, இதெல்லாம் போய் வெளியே போயிடக்கூடாது. அதுதான். அப்போ எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி ஆக வேணும். திமுக வரக்கூடாது. யாருக்கு? அதிமுகவுக்கு. பிஜேபிக்கு அதை தாண்டி திமுக இந்த தேர்தலில் தோற்கடித்தா தான் வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு இல்லாமல் போயிடும். அந்த 40 சீட்டு அதிமுகவுக்கு ஜெயிச்சா அது பிஜேபியினுடைய பாக்கெட்டில் இருப்பதற்கு சமம். இதுக்காக என்ன விலை கொடுப்பதற்கும் பிஜேபி தயாராகிடுச்சு. அதிமுக 8 அடி போனால் திமுக எதிர்ப்பில் பிஜேபி 16 அடி போகுது. இதுதான் எடப்பாடிக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை, தைரியம். எடப்பாடி என்ன நினைக்கிறார், கூட்டணிக்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறார். ஏன்? கூட்டணி இருந்தால் எப்போ வேண்டுமானாலும் ஏக்நாத் சிண்டேக்கல் இப்போ இருக்கான், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி எல்லாம், இவர்களை வைத்து எப்படியாவது நம்மை கவிழ்க்க முயற்சிப்பார்கள். ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் 234 எடப்பாடி 150 சீட்டு வாங்கி எப்படி 120 சீட் ஜெயிச்சிருவார். மெஜாரிட்டி வந்துடுவார். இதற்காக எடப்பாடியும் எதை வேணாலும் செய்வார், டெல்லியிலேருந்து அமித்ஷாவும் எதை வேண்டுமானாலும் செய்வார். இந்த ரெண்டையும் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறதே தவிர ஆளுங்கட்சியில் பலவீனமான ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போது திமுக யாரையும் கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் சேகர் பாபு ஒரு பக்கம், பொன்முடி ஒரு பக்கம், நேரு ஒரு பக்கம். நேருவெல்லாம் ட்ரம்ப்போடையே பாட்டை சேர்த்துட்டார். நியூயார்க்கில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது ட்ரம்ப்புடைய அப்பந்தான். இப்போ அவனுக்கே ஃபைனான்ஸ். இப்படி தான். அப்போது இதெல்லாம் திமுகவை மக்கள் ரசிக்கலை. திமுக எதிர்ப்பு அதிமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாறும். இதுதான் அதிமுகவுக்கு இப்போ இருக்கிற தெம்பு. அந்த 3% தான். 3 அடித்து தள்ளிட்டு வந்துடுமா? போன தடவை இருந்த திமுக அதிருப்தியாளர்கள் பூரா இப்போ அது திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். யாருக்கு ஓட்டு போட போகிறான்? 2011 ஈழப்பிரச்சனை சம்மந்தமாக கருணாநிதிக்கு எதிராக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டான். அதே நிலைமை பிஜேபி மீது வெறுப்பை தாண்டி திமுக மீது உள்ள வெறுப்புக்காக நீங்கள்
திமுக தொண்டன் பூரா, திமுக ஆதரவாளர்கள் பூரா அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு மிராக்கல் இந்த 2026 நடக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.